மெஹக்கோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா? பொண்ணுக்கு தான் போடுவாங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, கல்யாண பொண்ணுக்கு. நாங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை கல்யாணத்துக்கு போகிற விருந்தாளிங்களே எடுத்துருக்கேன்னா பார்த்துங்களேன். வெல்கம் டு BMW ஃபேமிலி. நபாக்கும் மெஹக்குக்கும் பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுக்கலை, எல்லாத்துக்குமே தெரியும். இப்போது நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம் வருது, அதனால் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு எடுத்தாச்சு. எத்தனை ட்ரெஸ் எடுத்துருக்கேன்? நபாக்கு எத்தனை எடுத்திருக்கேன்? இன்னும் மேக்கு எத்தனை எடுத்திருக்கேன்? வீட்டில் ஒன்று வச்சுருக்கல. இமானுக்கு எடுக்கல, இமானுக்கு அப்புறம் எடுப்போம். மேக்கு 2, நவாக்கு 2, கரிஷ்மாக்கு ஆல்ரெடி 3 எடுத்துட்டோம். மறுபடியும் ஒன்று எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நான் இது எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சவுகார்பேட்டை போகணும்னு நினச்சிருந்தோம். ஏன்னா இவங்க அக்கா தங்கச்சிலாம் வந்து பாம்பே பக்கம் போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா. சரி, நமக்கு இருக்கவே இருக்குது சவுகார்பேட்டை, சென்னை பக்கம் போனோம்னா எடுத்துருவோம் அப்படின்னு நினச்சிக்கிற நேரத்தில் கோயம்புத்தூரில் ஒரு கடைங்க, ராசுன்னு ஒரு கடைங்க. அந்த கடையில் நாங்கள் கோவையில் போயிருந்தோம்ல, நேற்று வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை இருந்துச்சுங்களா, அந்த பேரை காட்டு ராஸ் பிரைடல் கலெக்ஷன். அங்கே போய் பார்த்தோங்க. ஆனால் பார்த்தோன்னே ட்ரெஸ் எடுத்துட்டோம். இது வந்து ரொம்ப விலை கம்மிங்க, நீங்கள் எதிர்பாராத ஒரு விலைங்க. நான் ரேட் எவ்வளோ வந்து கடைசி நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது, ஏன்னா எங்களுக்கே இந்த வீடியோ போடணும்னு தோணிருக்கு. ஏன்னா இவ்வளோ கம்மியாக நாங்கள் வந்து பாம்பேலையும் பார்த்ததில்ல, சென்னையிலையும் பார்த்ததில்ல. என்னடா ஒரு மனசு எவ்வளோ கம்மியாக கொடுக்குறானே அப்படின்றதுக்காண்டி ஷாக் ஆகி எடுத்திருக்கோம். அந்த வீடியோ கண்டிப்பாக போடுறோம், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கல்யாணம் காட்சி வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பெங்களூரு சென்னை மார்க்கெட்டை விட அடித்து தூக்குற மாதிரியான ஒரு கடை வந்து நம்ம கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ராஸ் பிரைடல் கலெக்ஷன். ஓகேவா? சரி, இப்போ என்னென்ன துணி எடுத்திருக்கோம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக காட்டுறோம். எல்லாமே கொஞ்சம் ஃபிட்டிங் பண்ணணும் வீட்டுக்கு போயிட்டு, ஏன்னா ரெடிமேடாக எடுத்திருக்கோம். ஒரே ஒரு மட்டும் என்ன இருக்குது, ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஒன் பை ஒன்னாக நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி உடுத்தி காட்டுறோம், மேலாப்பில் வச்சு காட்டுறோம். அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெடியா? வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நபாவுக்கு வந்து மேரேஜுக்கு இந்த காகரா எடுத்திருக்கோம். இது வந்து பிளாக் கலர் காகரா பாருங்கள். நான் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன், அப்படியே பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குது பார்த்தீங்களா அந்த காகரா. அதெல்லாம் அப்படியே காட்டுமா. இது வந்து ஸ்டிச் பண்ணணுங்க. ஸோ நல்ல கிராண்டான ஒரு காகராங்க, கல்யாண பொண்ணுக்கு போகிற மாதிரியான ஒரு காகரா. ஸோ இதுக்கு வந்து ப்ளவுஸு இது அப்படியே நம்ம ஃபிட் பண்ணி தைச்சிடலாம். ப்ளவுஸ் இருக்குது, அந்த ப்ளவுஸு. அதுக்கப்புறம் ஷாலும் வந்து நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க எனக்கு. அது புரியுமேக்கு இது பின்னாடி தெரியலையே, பின்னாடி வச்சுட்டு பாருங்க. இங்கே முன்னாடி தெரியல, இது முன்னாடி இப்படி வைக்கணுமா? அந்த ஷால் இப்படி வைக்கணும். ஃபோல்டு பண்ணு. எங்கள் வீட்டுக்குள்ள கிளி குருவி கூடு கட்டியிருக்கு. ஆமாம், அது பிடிச்சிக்கமேக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ளவுஸு. ஸோ அதுக்கு மேலே ஷால் வரும்ல, சூப்பராக இருக்குது. அது ஸ்டிச் பண்ணிட்டு எல்லாம் போடும்போது சூப்பராக வரும்ல. ஓகே, இப்படி இருக்கும். நல்லா கிராண்டாக வரும். ஷால் வந்து வேறு லெவலில் இருக்கும். அப்படியே தலையில் போட்டு காட்டணும், அப்படியே பொண்ணு மாதிரி சுற்றி. அவளுக்கு எப்போ வந்து பிளாக் கலர் வேணும். கருப்பில் காகரா கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க, உங்களுக்கு கிடச்சிருக்கு. மற்ற எல்லா கலர்லையும் ஈஸியாக கிடைக்கும். சூப்பராக இருக்கா பாருங்கள். இந்த மாதிரி கருப்பு காகரா நவாக்கு வந்து எடுத்துருக்கோம். இது வந்து ஸ்டிச் பண்ணணும் கல்யாணத்துக்கு முன்னாடி. நல்லா ஹெவியான இருக்குது. ஸோ இது ஒன்று எடுத்துருக்கோம். ஓகேவா? ஓகே, அடுத்து நபாக்கு என்ன எடுத்துக்க அதை காட்டுமா. நபாவோட அடுத்த கெட்டப் பாருங்கள், எவ்வளோ அழகாக பொண்ணு மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. ஷா, வேறு லெவலு. அப்படி க்ளோஸில் காட்டுறேன், அதை ஒர்க்கு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஒர்க்கு இருக்குது பார்த்தீங்களா. எவ்வளோ கிராண்டான ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ அழகான ஒரு ட்ரெஸ்ஸுங்க. இது வந்து வலிமாக்கு போகிறோம், கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதை நம்ம இனிமேல் ஃபிட்டிங் பண்ணணும். ஆமாம், கிளிப்பெல்லாம் போட்டிருக்காங்க. அதை இனிமேல் ஃபிட்டிங் பண்ணி பாம்பே கல்யாணத்துக்கு போடும் போது அவுட்ஃபிட்டு வந்து அப்போ உங்களுக்கு தெரியும். பின்னாடியும் ஒர்க் இருக்குது. ஸோ இவ்வளோ ஒரு கிராண்டான ஒரு ட்ரெஸ்ஸு.
ஓகே, இந்த நபாவோட 2 ட்ரெஸ்ஸுக்கு என்ன ரேட் இருக்குன்றதை இப்போவே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட எண்டில் நான் ரேட்டு சொல்லுவேன். ஓகேங்களா? இப்போ 2 ட்ரெஸ்ஸு நபாக எடுத்துருக்கேன்ல, இதோட ட்ரெஸ் எவ்வளோ இருக்குன்னு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க அடுத்த செகண்ட் நிப்பாட்டி வீடியோவை பாஸ் பண்ணி ஒரு கமெண்ட்டை போடுங்க. ஓகேவா? இப்போது அடுத்து மெஹேக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கணும், அதை காட்டுறோம். மெஹேக்கோட ட்ரெஸ் பார்த்தீங்களா, பொண்ணுக்கு தான் போடுவாங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, கல்யாண பொண்ணுக்கு. நாங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை கல்யாணத்துக்கு போகிற விருந்தாளிங்களே எடுத்துக்கன்னா பார்த்துங்களேன், எவ்வளோ கிராண்டான ஒரு ட்ரெஸ்ஸு பாருங்கள். காலில் எவ்வளோ டிசைன் பார்த்தீங்களா, எவ்வளோ அகலமாக இருக்குது பார்த்தீங்களா, 3 அதுக்குள்ளே ஒன்று இருக்காமா, 4 ஸ்டெப்பு இருக்குது காலில். ஸோ எவ்வளோ கிராண்டாக இருக்குது பார்த்தீங்களா. நபா அப்படியே பார்த்து பொறாமப்படுது, சி எனக்கு கிடைக்கல எப்படி பத்தாது, ரொம்ப அழகான இருக்குது. ஸோ மெஹக்குக்கு இந்த ஒரு ட்ரெஸ்ஸு, இன்னொன்று ஃப்ராக் எடுத்திருக்கோம், அது ஒரு வீட்டில் இருக்குது. அது ஆல்ரெடி அது 2 ட்ரெஸ் மேக் இருக்குது. அதுக்கு மேலே வேணால் சேலைகள்லாம் இருக்குது, அதை உடுத்திக்கலாம். ஓகேவாம்மா? ஹாப்பியா மேக்கு? உனக்கு சூப்பர் ட்ரெஸ்ஸா? வேற லெவலில் இருக்குல்ல? ஸோ இது எப்படி இருக்குது, இதோட ரேட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இப்போவே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த வீடியோட எண்டு தான் சொல்கிறேன். ஓகேவா? அப்பாவுக்கு 2 ட்ரெஸ் பார்த்தீங்க, மெஹக்கு இது பார்த்தீங்க. ஸோ அது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கான்றத கீழே கமெண்ட். ஓகே, சூப்பர்மா. மெஹக் கரிஷ்மாவோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. டிசைன் பாருங்கள் காலிக்கிட்ட. இதுவும் வந்து மெஹக்கு கம்பேர் பண்ணுவோம், ஒரே மாதிரியான டிசைன் தான். அது தூக்கி காட்டு. மெஹக்கு இதே மாதிரி தான் இருந்துச்சு பார்த்தீங்களா. பக்கத்துல மெஹக் என்னோட சில்க் ட்ரெஸ், இது வந்து டிஷ்யூ. ஆமாம், டிஷ்யூ. இது துணி வேறு, அது துணி வேறு, டிசைன் வேறு. கரிஷ்மா ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்குது. சில்வரு, ரெட்டு, இது மெரூன் ப்ளஸ் கோல்டன் அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. கரிஷ்மாவுக்கும் கீழே வந்து ஒரே மாதிரியான மாடலில் அந்த மாதிரி 2 பேரும் ஒரே மாதிரி சராரா மாடலு. ஸோ இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு கரிஷ்மாவுக்கும் அமைஞ்சிருச்சு. கரிஷ்மா கொஞ்சம் ஃபிட்டிங் பண்ணணும், நான் மெஹக்கும் ஃபிட்டிங் பண்ணணும். ஓகேவா? ஆமாம். ஸோ இது வந்து இப்போ கரிஷ்மாவோட ட்ரெஸ்ஸோட ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றதையும் இப்போவே வீடியோ நிப்பாட்டிட்டு கமெண்ட் பண்ணிங்க. இப்போ இது எல்லாம் எந்த கடையில் எடுத்தேன் அப்படின்றத கோயம்புத்தூரில் உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப் ஆட் பண்ணுறேன். டைரெக்டாக அந்த கடையிலேயே நான் வீடியோ எடுத்துருக்கேன். அந்த கிளிப்பை பார்த்துட்டு வாங்க. நபா, மெஹக்கு, கரிஷ்மா எல்லாரும் வந்து இந்த கோயம்புத்தூரில் ராஸ் அப்படின்ற ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இதான் ராஸ் கடை. இந்த கடை கரெக்டாக கோவை லேக் ஆப்போசிட்டில் இந்த கடை இருக்குது. இவங்க கல்யாணத்துக்கு நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியதா, பாம்பே கல்யாணத்துக்கு. அதுக்கு வந்து இங்கே ட்ரெஸ் எடுக்க வந்திருக்காங்க. பிடிச்சிருக்காமா இந்த கடையில்? ரேட்டு ரொம்ப சீப்பாக இருக்கா? எதிர்பார்க்கவே இல்லை இந்த கடையில் வந்து இவ்வளோ ரேட்டு சீப்பாக இருக்குன்னு எதிர்பார்க்கல. ப்ரோ தான் வந்து இங்கே, நீங்கள் தானே ப்ரோ இங்கே இருப்பீங்க? இவ்வளோ சீப்பாக கொடுக்கறது காரணம் ப்ரோ என்ன, ஹோல்சேல் ரேட்டுங்களா? சிங்கிள் பீஸ். இப்போ நீங்கள் கையில் வச்சுக்க என்ன ரேட்டு? 890. உண்மையிலேவா? பாருமா, 899 எப்படி சூப்பராக இருக்குல்ல? இதெல்லாம் நம்ம ஊரில் 3000 4000 எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கேயுமா? சரி, இங்கேயே பார்த்து எடுங்கம்மா. ஓகே, என்ன எடுக்கிறாங்க நான் காட்டுறோம். அங்கே ஃபுல்லாக ஸ்டாக் இருக்கா? அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது குடோன் ஃபுல்லாக. தள்ளுமா, சும்மா அப்படியே ஹோல்சேல் அப்படியே போட்டு வச்சுருக்கீங்க. இங்கே பாருங்க, அந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்டாக் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. ஹோல்சேலும் கொடுக்குறாங்க, ரீட்டெயிலும் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே தான் வந்து நான் நபாக்கு எடுக்க வந்திருக்கேன். நபாக்கு பிடிச்சிருக்குல்ல இங்கே? சரி, இங்கே எடுங்க, என்ன வேணுமோ எடுங்க. சென்னையில் போகலான்னு நினச்சோம், ஆனால் இங்கே விலை கம்மியில் இருக்குது. எடுமா. நீ ஹாப்பியா? 2 ட்ரெஸ் செட் ஹாப்பி தானே? ஆமாம், சீப்பாக இருக்குது இங்கே, நல்ல கலெக்ஷன்ஸ். ஆமாம், ராஸ் கடை கோவை லேக்குக்கு ஆப்போசிட்லேயே இந்த கடை இருக்குது. வாங்க, இங்கே வந்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறாப்புல தலைவர். பார்த்துட்டிங்களாங்க? இப்போ இந்த 4 ட்ரெஸ்ஸோட மதிப்பு வந்து வெறும் 6000 ரூபாய்க்கு நாங்கள் எடுத்தோம். 6000 ரூபா. இல்லாட்டி இதெல்லாம் வந்து எங்கள் ஊரில் ஒரு ட்ரெஸ்ஸோட மதிப்பே 7000 ரூபாய்க்கு மேலே வரும். ஆமாம், அந்த மாதிரி வரும். ஆனால் ஆமாம், ஆனால் நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸு 4 ட்ரெஸ்ஸு நபா ஒருத்தின 2 ட்ரெஸ்ஸு, இவங்க 2 போட்டிருக்க 2 ட்ரெஸ்ஸு எல்லாமே சேர்த்து வெறும் 6000 ரூபாய்க்கு நான் வாங்கினேங்க. 899 அங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதிகபட்ச ரேட்டு வந்து 8000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் வச்சுருக்காங்க. நாங்கள் எடுக்கலாம் 1200 ரூபா, 1000 ரூபா,
900 அப்புறம் 1800 அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு தான். ஸோ 6000 டிஸ்கவுண்ட் கூட நல்லா பண்ணி கொடுத்தாங்கங்க. ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா ராஸ் அப்படின்ற கடைங்க, நம்ம ஐ லவ் கோவை இருக்குல்ல, லேக் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்லேயே அந்த கடை இருக்குங்க. கான்டாக்ட் நம்பர் வேணால் நான் கொடுக்குறேன், பேசிவிட்டு ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஸோ ட்ரெஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். யாரோட ட்ரெஸ் நல்லா இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு நல்லா இருக்கு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து அவுட்ஃபிட் வந்து போடுறதா ட்ரெஸ் எல்லாம் கிளம்பிட்டு அப்புறமா இதோட அவுட்ஃபிட் வந்து அவங்க பாம்பேல தான் காட்டுவாங்க. ஏன்னா இப்போதைக்கு வந்து சும்மா போட்டிருக்காங்க, வேர் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய பாம்பேல போட மாட்டேன். ஊரில் போடுவீங்களா? சரி, ஓகே. பாம்பேல வேற இருக்கு, வேற சரிங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிச்சிருவோம். உங்களோட கமெண்ட்டுகளை பதிவு பண்ணுங்க. ஓகே, பாய் பாய். கரிஷ்மா தூக்கம் வந்துச்சு. பாய். நீனு பாய் சொல்கிறா.